வணக்கம். எனது மகள் திருமணத்திற்கு அண்ணன் ரவிகார்த்திகேயன் எம்பியை அழைத்து வந்தார். ஒரு ஓலை பேசி ஒரு மிகப்பெரிய பாராளுமன்றத்தில் கிடைத்தவரை ஒரு பழைய சமூகத்திற்கு அழைத்து வந்தேன். அதே போன்று நம்முடைய இந்து அண்ணன் சின்ன வயதில் என்னுடைய பழக்கம் பலமுறை நம்முடைய பெரியார் சொன்ன அந்த கவிதை முதல்ல என்னுடைய கவிதை வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, சப்பாத்தி மக்கள் மஞ்சள் பொருள். ஐயா அவர்கள் அந்த காவாய்க்கல்ல அந்த காம்பவுண்ட் சுவரில் மனம் இருக்கும். அதான் எட்டி வச்சது குச்சி வெயிலில் வேர்வை சொட்ட அந்த முடிவு வேணாலும் பிடிச்சி சாட்டி பிடிச்சி எத்தனையோ கவிதை எழுதியிருக்கிறார் கவிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள். அதில் ஒரு முறை எனக்கு இருந்தது என்னென்னா, +2 10th பாஸ் பண்ணிட்டு +2 என்ன படிக்கிறது, +2 என்ன சேர்ந்து தெரியல. அது புலவர்கள் டேரெக்டாக +2 எழுது வயசுக்கு ஆயிடுச்சு. சி குரூப் எடுத்து எழுதுனாங்க. அப்போ சி குரூப் சொல்லும் போதெல்லாம் அந்த சரி அதே பிரச்சனை எடுத்தேன். எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வச்சு அப்போ நான் தப்பெல்லாம் எழுதிட்டு சொல்லுவேன். 10வது முறை கீழே விழுந்தவனை உத்தரப்பிட்டு சொன்னது பூமி, ஏற்கனவே 9 முறை கீழே விழுந்தவன் இப்போ சில பேருக்கு 10வது முறையாக விழுந்தவனுக்கு உத்தரப்பிட்டு சொன்னது பூமி, 9 முறை விழுந்தவன் நல்லாவா இருக்கு. அன்று நான் தப்பாக தான் எழுதிருக்கேன். நான் கல்லூரியில் சேர்ந்த போது அறிஞர் அண்ணா நாட்காலையில் கவிதை எழுதுவேன். புலவெல்லாம் எனக்கு 3 எழுதி சொல்லுவார். ஒரு நாளைக்கு எழுதுவார், நாடகம் எழுதி கொடுப்பார். நட நட வெற்றி தேவதைகள் ஒரு விலாசங்கள் இருமுறை நட பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போது என்று மேத்தாவரி எழுதுவார். அதே போன்று வரங்களே சாமிகள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று கவிக்கோ அப்துல் கலாம் சொல்லுவார். இப்படி பல கவிதைகள் எழுதுவார். அதனால் இப்போ நம்முடைய உலக மகாகவிக்கும் நம்முடைய புலவர் எழுதுறதுக்கு ஒரு சம்மந்தம் என்றால் அவருடைய பேராசிரியர் போன்று அவர் தமிழ் கவிஞராக இருந்தது எங்களுடைய ஊரில் மாணவராக இருந்தது எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது. எனவே ஐயா அவரை வணங்கி இந்த என்னுடைய மறையை எட்டி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றி. அவர் நிறைய கவிதைகளை அவர் மனப்பாடமாக வைத்திருப்பார். அவர் பேசுவோர் என் குறித்து ஒரு 2 வரிகள் கொஞ்சம் மிகையாக வந்தாலும் அவையோர் தயவு செய்து பொறுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது அன்பின் காரணத்தினால் வரக்கூடியது. அதை ஒருபொழுதும் நான் என்னுடைய தலைக்குள் ஏற்றிக்கொள்வதில்லை. அது வேறு. இருந்தும் பேச பழகுகிறவர்கள் தான் நாம் யாருமே தொழில்முறை பேச்சாளர்கள் அல்ல. எனவே ஒரு 2 வரிகள் நம்மை குறித்து மிகையாக வரலாம். அவை அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று பணிவு